குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். எப்படிலாம் வந்து கேட்டிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்னரில் பாருங்கப்பா. மொத்த மதிப்பெண்கள் 90. ஓகேங்களா? 90க்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 மார்க் எடுத்தால் பாஸ். டைம் 3 ஹவர்ப்பா, சத்தியமாக பத்தாது. ஏ டைப் பி டைப் வந்து கேட்பாங்க. 90க்கு 25 மார்க் எடுத்தால் பாஸு. இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 20 1 மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி புக் பேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது. அதுலேயே நீங்கள் மோஸ்ட்லி பாஸ் ஆகிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 20 மார்க்குமே புக் பேக்லேருந்து கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். நான் ஃபாஸ்ட்டாக இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்குது. கிளிக் பண்ணுங்கள், உள்ளே வாங்க, ஆன்சரை தட்டுங்க. ஓகேங்களா? பார்ட் 2 இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக 21 பார்த்தீங்க அப்படின்னா கணக்கியல் தகவல்களில் ஆர்வமுடைய நபர்கள் யாவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஹூ ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்லாம் ஜஸ்ட் அழகாக ஒரு 2 லைன் எழுதுங்க போதும். அடுத்தது 22 நிறுவன தொடர்ச்சி அனுமானம் பற்றி சிறு குறிப்பு வரைக. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கோயிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் 2 லைன். 23 இரட்டை பதிவு கணக்கியல் முறையின் பொன்னான விதிகளை எழுதுக. கிவ் த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 24 ஆல்சோ எப்படி சொல்கிறது, ஆப்ஷன் வந்து நம்ம இது பண்ணி ஒரு 2 லைன்ஸ் எழுதுகிறோம். 25 உரிய குறிப்பேடு என்றால் என்ன. வாட் இஸ் ஜேர்னல் ப்ராப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 26 சில்லறை ரொக்க ஏடு சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன, ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் பெட்டி கேஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 27ம் அதே தான். ஓகேங்களா? அக்கௌண்டன்சி எக்ஸாம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணுவாங்க. இதான் செகண்ட் சொல்லிட்டு அதில் எதிராக எடுத்துன்னு போயிடாதீங்க. அடுத்தது 29 வந்து பாருங்கள். கணினிமய கணக்கியல் முறை என்றால் என்ன. ஜஸ்ட் சிஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதை 2 லைன் எழுதுகிறோம். ஓகேங்களா? 30 தானே கம்பல்சரி, இதை கண்டிப்பாக வந்து எழுதணும்பா. ஓகேங்களா? எழுதலாம், பிரச்சனை இல்லை, எழுதி ஆகணும்னா. அடுத்தது பார்ட் 3ல் பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க, வினா எண் 40க்கு கட்டாயமாக விடையளிக்க. ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி. ஓகேங்களா? 31 கணக்கியலின் முக்கியத்துவத்தை விரிவாக விளக்குக. டிஸ்கஸ் இன் டீட்டெயில் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் எனி 3 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 32 பணம் சார்ந்த நடவடிக்கைகள் மட்டுமே கணக்கியல் பதியப்படுதல் வேண்டும் விவரிக்க. ஒன்லி மணி டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் இன் அக்கௌண்டிங். எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 3 மார்க்ஸ்லாம் 3 to 6 லைன் எழுதுங்கப்பா. 33 சொத்து கணக்கு மற்றும் பெயரளவு கணக்கு என்று வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள். 34 ஆல்சோ அதே மாதிரி தான். 35 பாருங்கள். எதிர்பதிவை உதாரணத்துடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 36 வங்கி சரிகட்டும் பட்டியல் தயாரிப்பதற்கான காரணங்கள் எவையேனும் 3 எழுதுக. கிவ் எனி 3 ரீசன்ஸ் ஃபார் ப்ரிப்பரிங் பேங்க் ரீகன்க்ளேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 37 தேய்மானம் ஏற்படுவதற்கான காரணங்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு 3 to 6 லைன்ஸ். 38 நீள் பயன் வருவாயினை செலவு என்றால் என்ன, 2 உதாரணங்கள் தரவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 39 ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்களே தான் வந்து எழுதணும். ஓகேங்களா? 40 இஸ் கம்பல்சரி. வரவு இருப்பு மட்டுமே காட்டும் கணக்குகளை பட்டியலிடுக. லிஸ்ட் த அக்கௌண்ட்ஸ் விச் ஹேவ் ஒன்லி கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது முடிச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்கப்பா, அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஆட்டம் ஆரம்பம் டைம் பத்தாது. பாருங்கள் என்னென்ன மாதிரியான இருக்குது. பற்று இருப்பு, வரவு இருப்பு, அதாவது இங்கிலீஷ் மீடியத்துக்கு டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள். இதில் இல்லாதது ஒன்றுமே வந்து கிடையாது. ஏபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 41ல் 2 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. 2த்தில் எது வேணால் எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது
41 முடிச்சிட்டோம் அப்படின்னா 42லேயும் 2 கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். எல்லாமே மோஸ்ட்லி ஈஸியாக தான் வந்து கேட்கும். ஒருத்தர் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஜேஷ் என்பவர்னு சொல்லிட்டு 43 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஷர்மிளா என்பவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். 44 ஆல்சோ அதே தான், அதே மாதிரியான மெத்தட், வேறு மெத்தட். 34ல் பி பாருங்கள், ரொக்க தள்ளுபடிக்கும் வியாபார தள்ளுபடிக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் 1 பேஜஸ் ஃபுல்லாக இதுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் அதுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் இல்லைனா இதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் அதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து எழுதலாம். அதாவது என்ன அப்படின்னா, பிரிங் அவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஷ் டிஸ்கவுண்ட் அண்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. 45 ஆல்சோ அதே மாதிரி தான், லக்குமி போக்குவரத்து நிறுவனம் சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ எல்லாமே இதே மாதிரியான மெத்தட் நிறைய இருக்கும். மெத்தட் இல்லாததான் நான் சொல்கிறேன். 46ல் இப்போ பி பாருங்கள், பல்வேறு வகையான கணக்கியல் மென்பொருள்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 47ல் பி பாருங்கள், அந்த மாதிரி சம்மஸாக இருக்கிறது, இந்த ரொக்க ஏடு இதெல்லாம் வந்து நீங்களே ஓனாக எழுதிக்கலாம். அந்த ஓனாக எழுதிக்கலாம் மீன்ஸ் உங்களுக்கு எது வேணால் கேட்பாங்க. இதுதான் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. 47ல் பி குறிப்பேட்டினை பெயரேட்டுடன் வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 41லேருந்து 47 வரைக்கும், 41லேருந்து 47 வரைக்கும் 14 டீட்டெயில். ஒரு சாப்டருக்கும் ஒரு செட்டுக்கு ஒன்று எழுதணும். 2னா 1, இன்னொன்று 2னா 1 அப்படி எழுதணும். ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டீட்டெயிலுக்கு கிட்டத்தட்ட 35 மார்க்ஸ்ப்பா. டீட்டெயிலுக்கு 35 மார்க்ஸு, 3 மார்க்கு 21 மார்க்கு, 2 மார்க்கு 14 மார்க், 14னா 14 மார்க்கு, 1 மார்க்கு 20 மார்க்ப்பா. ஓகேங்களா? அப்போது ஆக மொத்தத்தில் எல்லாமே சேர்ந்து எவ்வளோ மார்க்னா 90 மார்க். 90 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ மார்க்னா ஒரு 25 எடுத்திங்கனாலே வந்து போதும். ஸோ இன்னொன்று சொல்லிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அக்கௌண்டன்சி எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள். எளிமையான முறையில் வினாத்தாளுடைய வடிவமைப்பு வந்து இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்துக்கே வந்து இடமில்லை. கணக்கு பதிவியல் எளிமையான முறையில் வந்து இருக்கும். ஸோ நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் வந்து மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏ டைப் பி டைப் வந்து இருக்குமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேபி இருக்கும். உங்களுக்கு வர 1 மார்க்கே உங்கள் ஃப்ரெண்டுக்கு வராது, அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து ஒருத்தருக்கு முன்னாடி இருந்தார்னா அவருக்கு உங்களுக்கு வந்ததே வந்திருக்கும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறத ஒரு பார்த்து நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸே ஆகாது. ஆகும், 5 மார்க் வரும், அவ்வளோதான். 5 மார்க்கோ இல்லை 4 மார்க்கோ தான் வரும். ஸோ அதனால் வந்து இந்த ஆன்சர்ஸை பார்த்து எழுதுறத நீங்களே கூட ஓனாக ஏபிசின்னு கூட எழுதிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்டு மட்டும் அந்த கான்செப்ட் எழுதவே எழுதாதீங்க. ஓகேங்களா சில குட்டீஸ்? ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது செல்ல குட்டீஸ். நன்றி, வணக்கம்.